Question number 23. Question number 23. Discuss the three types of covalent hydrides. Covalent bond அப்படின்னா என்னன்னு தெரியும். The bond which is formed by sharing of electron is called as what? Covalent bond. So இந்த covalent hydride அப்படின்னா என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இன்னொரு மெட்டல்ஸ் அல்லது நான் மெட்டல்ஸோட செய்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நான் மெட்டல்ஸோட ஒரு பாண்டிங் வச்சுக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸு தான் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். இந்த கோவலண்ட் ஹைட்ரைட்ஸு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த கோவலண்ட் ஹைட்ரைட்ஸு இன்னொரு பேர் என்னென்னா மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as I told you earlier, they are formed by sharing of electrons to another element. ஹைட்ரஜன் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் என்ன சொல்கிறோம், கோவலண்ட் ஹைட்ரைட் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட். ஸோ ஹியர் லுக் அட் திஸ். They are compounds in which hydrogen is attached to another element by sharing of electron. Second point, the covalent hydride 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எலக்ட்ரான் ப்ரிசைஸ். எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ மீத்தேனில் carbon has 4 valency, right? So the valency of carbon is 4. So பாருங்க, the valency, that means 4 unpaired electrons are there. So hydrogen என்ன செய்யுது, தன்னோட ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை கார்பனோட ஷேர் பண்ணி ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஸோ அந்த கார்பனோட, அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கார்பனோட, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஸோ அந்த கார்பனோட ஃபார்ம் பண்ணும்போது என்ன கிடைக்குது, CH4 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. இதை தான் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன், ஓகே, ஜெர்மானியம் ஹைட்ரைட், சிலிக்கன் ஹைட்ரைட் ஆர் எக்ஸாம்பிள். Then electron deficient hydrides. The next hydride is electron deficient hydride, that is diborane. B2H6 diborane. இந்த டைபோரேனில் பார்த்தீங்கன்னா போரானுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 5. ஓகே, atomic number of boron is 5. ஆனால் so 1s orbital there are 2 electrons, 2s orbital 2 electrons, 2p orbital 1 electron. So total the valence electron is 2s and 2p. So the second orbital உள்ள electron I depict like this. ஸோ டைபோரேன்னா 2 போரான் இருக்குது. இங்கே 1 2 3. சி பாருங்கள், ஹைட்ரஜன் என்ன செய்யுது பாருங்கள், 6 hydrogen atom shares 6 electron with this boron. So இந்த போரானுக்கும் இடையில் 2 more electrons are needed. So they are satisfied by another method. We will study this one in later in 12th standard. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், டைபோரேன். இட் இஸ் அன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். ஸோ இங்கே போரானுக்கும் பாண்டிங் ஃபார்ம் ஆகணும்னா இங்கே ஒரு எலக்ட்ரான், ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வேணும். ஆனால் இங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம், electron deficient hydride.
தென் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியா இஸ் அ எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைடு. ஸோ அமோனியா the nitrogen's valency is, so nitrogen atomic number is 7. Nitrogen atomic number என்ன 7. So electronic configuration எழுதுனீங்கன்னா 1s2 2s2 2p3. so the valence electron is 2s and 2p. ஸோ 2s இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியா ஃபார்ம் பண்ணும்போது நைட்ரஜனில் மொத்தம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே தனியாக இருக்குது, மீதி 3 எலக்ட்ரான் இங்கே தனியாக இருக்குது. ஸோ ஹைட்ரஜனோட என்ன செய்யுது, நைட்ரஜன் பாண்டிங் வச்சுக்குது பை ஷேரிங் த எலக்ட்ரான். சரியா? ஸோ இங்கே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யலை, பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலை. இதனால தான் இதை என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட். ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இந்த அமோனியாலேயும் அதே மாதிரி இந்த வாட்டர்லேயும் இருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோவாலன்ட் ஹைட்ரைட் கன்சிஸ்ட் ஆஃப் discrete small molecules that have a relatively weak intermolecular forces. They are generally gases or volatile liquids. இந்த ஹைட்ரைட்ஸ் வந்து எப்படியா இருக்குமா, இந்த ஃபோர்ஸஸ் பிட்வீன் த ஹைட்ரைட்ஸ் வந்து ஒரு வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். அதனால் இந்த ஹைட்ரைட்ஸோட ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா அது கேஷியஸ் ஸ்டேட்லேயோ அல்லது வாலட்டைல் லிக்விட்ஸாகவோ இருக்கும்.